மாநில தொகுப்புக்கு அந்த சீட்ஸ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை சென்ற ஆட்சியில் நடந்த பண்ண முடியாது, நம்ம பண்ணி முழுமையான தீர்வு நம்ம சொல்ல முடியாது. மாநில தொகுப்பு கிடைக்கிற சீட்ஸ் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் மாநில தொகுப்பு வாயிலாக மட்டும்தான் பண்ணணுங்கிறது நம்மளுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தின் வாயிலாக கடைசியா நாடாளுமன்றத்துல தயாநிதி மாறன் வந்து நீட் எக்ஸாம் வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு போராட்டங்கள்னால ஆந்திராவுக்கு எல்லாமே மாறி வருது. போராட்டங்கள்னால மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க போல இந்த காரணத்தினால நிறைய பல நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களும் சரி, இந்திய நிறுவனங்களும் சரி, முதலீட்டை ஏன் தவிர்த்தாங்கன்னு இந்த காரணங்கள் மக்கள் அறிவர். எது நடந்தாலும் பார்ட்டி ஃபண்ட் தான். மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலங்களுக்கு போல பார்ட்டி ஃபண்ட்னாலதான், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னாலதான் முதலீடுகள்லாம் வராம இருந்தது. இப்ப நீங்களே பாத்துருப்பீங்க, 2 மாசம் ஆட்சியிலேயே பாத்துருக்கீங்க. நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் நடக்கிறதுனால முதலீடுகள் தானா வந்து அந்த ட்ரெண்ட் மாறப்போகுது. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு தலை சேர்ந்த ஒரு பெரும் மாநிலமாக உருவெடுக்கும். மேகதாது அணை விவகாரத்துல எதிர்கட்சிகள் வந்து செவிலியர்கள் விஷயமாக ஒரு பற்றாக்குறை இருக்கு. நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா செவிலியர்கள் அப்பாயின்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கீம்ஸ் வந்தப்ப அவங்க செவிலியர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஸ்டே வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதற்கான என்ன பண்ணலாம், செவிலியர்களோட நலனை முதலமைச்சர் அவர்கள் கேட்டு அறிந்தார். நல்ல முடிவை நாங்கள் மேகதாது அணை விவகாரத்துல எதிர்கட்சிகள் வந்து விஜய் சார் வந்து கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறத வந்து விமர்சிக்கிறாங்க. அது தேவையில்லாததுன்னு சொல்றாங்க. சிபிஎம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நன்றி.